ஹாய் விவர்ஸ், நம்ம வந்து களம் அப்படின்ற பாடத்தை பார்க்குறோம். வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் வந்து என்சிஆர்டி சிபிஎஸ்சி சிலபஸ் வந்து ஹிந்தி வந்து 6th ஸ்டாண்டர்டு. களம் அப்படின்னா பென்னு. பெஹலா பாட்டுனா ஃபஸ்ட்டு லெசன். இந்த லெசனில் கொடுத்துருக்கிற எழுத்துக்கள் என்னென்னா அ ஆ ஆ வந்து எழுதுகிற சிம்பலு. நெக்ஸ்ட் வந்து கா லா மா ரா நா. அனார் பொமக்ரனேட் மாதுளம்பழம். நெக்ஸ்ட் ஆம் மேங்கோ மாம்பழம். ஃபஸ்ட்டு இது வந்து அனார். ஆம். மக்கான் அப்படின்னா வீடு, ஹவுஸ். நல் மீன்ஸ் டேப், குழா. பெஹச்சானா ஒரு போலோ, இது வந்து நம்ம கண்டுபிடிங்க. வந்து இதனோட எழுத்துக்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். கா லா மா ரா நா ஆ. இது வந்து ஹிந்தியில் பாராக்கடின்னு சொல்லுவாங்க, இல்லை மாத்ரா அப்படின்னு கூட சொல்லலாம். வந்து இந்த மாத்ராஸ் வந்து எப்படின்றத நம்ம பார்க்கலாம். வந்து கா லா மா ரா நா ஆ. இங்கே சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரொனவுன்சேஷன் மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா வந்து மீனிங்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நோட்ஸு சொல்லும்போது மீனிங்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சுனோ और बोलो. ஆம் காம் நல் நாம் தாம் கான் நாக் மால் லால் கால் காலா நாலா மாலா மாமா நானா அனார் கமல் கலம் நமக் கதம் கமரா கமலா கமான் மகான் சமான். இங்கே கொடுத்துருக்கிற எழுத்துக்களை வந்து நீச்சே दिए गए वर्णों को लिखने का अभ्यास करो. ஒவ்வொன்றும் வந்து இங்கே லைன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து அந்த எழுத்துக்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அ ஆ கா லா மா ரா நா அப்படின்ற எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றும் எழுதி பாருங்க. சித்ரோங்கே அதூரே நாம் பூரே கரோ. இது வந்து நோட் சொல்லும்போது சொல்லலாம். ஆனால் வந்து இது என்னதுன்றதை நம்ம சொல்லிடுறோம். நாக் ஆனால் மூக்கு, மாலா கார்லேண்ட், மக்கான் வீடு. ஸோ மாலானா மாலை. बड़े में से स्वर्ण एवं मात्रा को चुनकर सार्थक शब्द बनाओ और नीचे लिखो. ஜெய்சே நல் கலம் அப்படின்ற எழுத்துக்கள் இது போல் வந்து எழுதணும். இந்த பானையில் வந்து சில எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதை உபயோகப்படுத்தி நம்ம வந்து 2 எழுத்துக்கள் வந்து இல்லை 3 எழுத்துக்களை வந்து நம்ம எழுதணும். வந்து 2 வர்ண வாலே சப்து 3 வர்ண வாலே சப்து வந்து நல். இங்கே வந்து நம்ம வந்து நோட்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் மௌகிக்கு பாட் அப்படின்னா என்னதுன்னா சிக்ஷன் பிந்து. இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எழுத்துக்களை வந்து சென்டென்சஸாக நம்ம கொடுத்துருக்காங்க. யஹ் வஹ் கியா ஹை யஹ் வஹ் கலம் ஹை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வஹ் யஹ் கலம் ஹை. நெக்ஸ்ட் வந்து யஹ் ஆம் ஹை. ப்ரொனவுன்சேஷன் மட்டும் நம்ம கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் மீனிங்ஸ் வந்து நம்ம வந்து லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். வந்து யஹ் மகான் ஹை யஹ் கமரா ஹை. யஹ இங்கே வந்து டீச்சர் வந்து அத்தியாபக் வாக்கிய போலேங்க அவர் வித்யார்த்தி தொஹராயங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டீச்சர் சொல்லும்போது பசங்களும் வந்து நம்ம வந்து பாடத்தை கற்றுக்கிறது. வந்து யஹ் கலம் ஹை यह मकान है यह मकान है यह मकान है यह अनार है यह कान है यह कमरा है. दूर की वस्तुओं को और संकेत हुए अध्यापक वाह है வாக்கியம் கா அபியாஸ் கராயே. நம்ம வந்து நோட் சொல்லும்போது நம்ம பார்க்கலாம். வந்து அது யஹல உபயோகப்படுத்தி சொல்லும்போது அங்கே வந்து பார்த்தோம். இங்கே வந்து வஹன்றது வந்து சொல்லும்போதுன்றது வந்து நம்ம பார்க்கலாம். வஹ் கலம் ஹை வஹ் கமலா மகான் ஹை வஹ் அனார் ஹை வஹ் கமரா ஹை. இதை வந்து நோட்ஸ் சொல்லும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே வந்து கொஸ்டின்ஸு கொடுக்குறேன். கொஸ்டின் கேட்குறாங்க. டீச்சர் வந்து அதுக்கு பதில் சொல்கிறோம். யஹ் கியா ஹை இது என்னது? யஹ் கலம் ஹை இது வந்து ஒரு பேனா. வஹ் கியா ஹை அது என்னது? வஹ் நல் ஹை இது ஒரு குழா. ஸோ இது போல் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நோட்ஸு சொல்லும்போது டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். வந்து தேங்க்யூ வெரி மச்.